ஹலோ மல்லன் குட்டீஸ், நான் உங்களோட லூனா பேசுறேன். நீங்க கொடுத்த எல்லா மோட்டிவேஷனையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு அந்த ஒன் ஷாட்டை போட்டுடலாம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். நம்மளோட ஒன் ஷாட்டோட நேம் இன் அவர் டைரி. இந்த கதையோட பேசிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரோ பாட்டிலே சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இல்லைன்னா நம்ம அதோட ரீகேப் பார்த்துடலாமா? இந்த ஸ்டோரியில நம்ம ஒய்யன்னா நம்ம தான் நம்மளை பத்தி நம்மளே இந்த ஸ்டோரியில பேஸ் பண்ணி கதையை பார்க்க போறோம். அப்புறம் ஹீரோ யாரு? வேற யாரு? நம்ம நாம்ஜுன் தான். நாம்ஜுன் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படி என்பது போல் நம்ம இந்த ஸ்டோரியை நம்ம கொண்டு போலாம். ஓகேவா? சரி, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒயன், என்னடி சாப்பிடாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வரமா. நீங்க டைரியை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கீழே போய் சாப்பிட்டுட்டு வரீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டடி டைம். எல்லாம் நம்ம நம்ஜுன்னு சொன்னதுதான். ஸ்டடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதே உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு கால் பண்றாங்க. ஏ ஒயன், என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சுட்டு இருக்கேன்டி. நீனு? நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். நான் எனக்கு செம்மையா தூக்கம் வருதுடி. அதனால நான் புக்கை மூடி வச்சுட்டு உனக்கு கால் பண்ணிட்டேன். சரிடி, உங்க அண்ணா எப்படி இருக்காங்க? இப்போ ஏன் நீ அவனை பத்தி கேட்குற? ஏய் நாயே, சும்மா கேட்டேன். உனக்கும் அண்ணனுக்கும் சண்டைன்னு சொன்னல, அதான் என்னன்னு கேட்டேன். அதுவா, அந்த சோத்து மாடு சண்டையா இருந்தாலும் நல்லா கொட்டிட்டு நேரம் கனவுல டூயட் ஆடிட்டு இருக்கோம். அப்படியா? சரி சரி, நல்ல குடும்பம். சரிடி, டைம் ஆன மாதிரி இருக்கு. நீ போய் தூங்கு, நானும் போய் தூங்குறேன். சீக்கிரமா நாளைக்கு காலேஜ் வா, காலேஜில் பார்க்கலாம். டாடா. சரி, நம்ம நம்ஜுன் சீட் போய் பார்க்கலாமா? டேய், இன்னும் தூங்காம எதுக்கு ஃபோன் நோண்டிட்டு இருக்க? உனக்கு என்ன காட்டு போன? நீ போய் தூங்க வேண்டியதானே? உன்னை போய் கேட்டேன் பாரு, போடா டேய். டேய், நாளைக்கு நமக்கு ரெக்கார்டிங் இருக்குடா. தூங்க தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், அதுக்கு நக்கலா? இருங்க பாய் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். சரிடா, வாங்க நம்ம எல்லாரும் போய் தூங்கலான்னு சுகா தூங்க போறாரு. அதுக்குள்ள ஜூன் வந்து, சுகா ஹியாங், டே ஆஃப்டர் நமக்கு ஃபேன் மீட் வைக்கலான்னு மேனேஜர் சொன்னாரு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 2 இயர்ஸா நம்ம ஃபேன் மீட்டே வைக்கல. உங்களுக்கு ஓகேவா? நீங்க உங்களோட ஷெட்யூல் பார்த்துட்டு சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு சுகா, நானே கேட்கணும்னு நினைச்சேன் ஹியாங். எனக்கும் ஓகே தான். ஆனால் டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம். டே ஆஃப்டருங்கிறது ரொம்ப சூனில் வர மாதிரி இருக்கு. ஸோ ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் நம்ம வேணா செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜூனும் ஓகே சொல்லிட்டு 2 பேரும் தூங்க போறாங்க. அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய பிடிஎஸ் ஃப்ரேமை பார்த்துட்டு அழகா, நீ இன்னைக்கும் சேஃபாக இரு, நான் காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அங்கே மெம்பர் சைட் பார்த்தோம்னா எல்லாரும் ரெக்கார்டிங்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. டேய் ஜிமின், நானே கிளம்பிட்டேன். இன்னும் அந்த பூனை பையன் என்னடா பண்ணிருக்கான்? அதான்டா ஜெகே, தெரில என்ன பண்ணிட்டு இருக்கான். அதோ வரான் பாரு. என்ன பூனை, ஏன் இவ்வளோ நேரம் ரெடியாக அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுகா இருந்துட்டு, பூனைன்னு சொல்லாதடா முயல் பையா அப்படின்னு சொல்கிறான். இவங்க கான்வர்சேஷன்லாம் ஃபன்னாக பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து நம்ஜுன் வந்து, ஐயோ போதும், மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணாதீங்கடா. ரெக்கார்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்க போகலாம். இங்கே நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க மேனேஜரை பார்க்க போகிறாங்க. மேனேஜர் வந்து சொல்கிறாரு, வாங்க காய்ஸ். சரி, நான் சொன்னதை பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் என்ன நினைக்கிறதுன்னு ஜேகே கேட்குறாரு. அதுக்கு ஆரம் வந்துட்டு, ஜேகே நான் சொல்கிறேன், இந்த வீக் ஃபேன் மீட் வைக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதான் உங்களுக்கு எல்லாம் ஓகேவான்னு கேட்டுட்டு இந்த வீக் வைக்கலாமான்னு கேட்குறாங்க. இது என்ன ஏன் கேள்வி? உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே தான். மேனேஜர் இருந்துட்டு, அப்போ எல்லாருக்கும் ஓகே தானே? சரி, இந்த வீக் ஃபேன் மீட் அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த வீக் உங்களுடைய ஷெடியூல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீக்கே ஃபேன் மீட் வச்சுக்கலாம் அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாரு. இப்போ உங்களோட சைட். உங்களுக்கு எப்பயும் போல காலேஜ் ரொம்பவே போரிங்காக போகுது. போரா படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் போராவை எழுப்புறீங்க. போரா எழுந்துருடி. போரா ஏஞ்சி பிரசன்ட் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, நான் பிரசன்ட் போட்டேன்டி, வா போகலாம் கேண்டீனுக்குன்னு கூப்பிட்றீங்க. அதுக்கு போரா, நான் கூட அந்த குட்டி பிசாசுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி பிசாசா? யார் அந்த குட்டி பிசாசுன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அதான் முன்னாடி நின்று கிளாஸ் எடுக்குதே, அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேண்டீனுக்கு போயிட்டு இருக்கும்போதே உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் என்ன நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்துட்டு செம்மையாக கத்திட்டு போராவை கட்டி பிடிச்சி கத்திட்டு இருக்கீங்க. போரா, போரா போரா ஒரு செம்மையான நியூஸ் தெரியுமா அப்படின்னு சொல்றீங்க. போரா இருந்துட்டு, சொன்னா தானடி தெரியும், இப்படி லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்னு உங்களை திட்டுறாங்க. இந்த வீக் பிடிஎஸோட ஃபேன் மீட்டிங் வச்சிருக்காங்கடி. அதுவும் அஃபிஷியலான பிடிஎஸ் பேஜ்ல இருந்து இன்ஃபார்ம் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்பவே சந்தோஷத்துல கட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கு போரா, அப்புறம் என்ன, உன்னை கையிலே பிடிக்க முடியாது, பெரிய ஆள் தான் போ அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இருக்காதா பின்ன, சும்மா ஹாப்பியா இருக்கேன். இந்த வேர்ல்டுலயே நான் தான் ரொம்பவே ஹாப்பியஸ்டான பர்சன் தெரியுமா? இப்போ என் கையும் ஓடல காலும் ஓடல போரா. இப்போ நீங்க போராவை ரொம்ப ஹாப்பியா ஹக் பண்ணி ஜம்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. போரா கிட்ட சொல்றீங்க, இந்த மாதிரி என் பிளேலிஸ்ட்ல இருக்க எல்லா லவ் சாங்கும் இப்போ என் தலையில ஓடுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, இப்போ நான் ஆரம்காக ஒரு பாட்டு பாடணும்னா நான் என்ன பாடுவேன் தெரியுமா? ஒரு தடவை சொல்வாயா, உன்னை எனக்கு பிடிக்கும் நெஞ்சு
ஒரு பார்வை பார்ப்பாயா, உன்னை எனக்கு பிடிக்கும் நெஞ்சு. இந்த மாதிரி ஜாலியா பாடிட்டு இருக்கீங்க. அதே ஹாப்பினஸோட காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கும் போறீங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் உங்க மம்மி கிட்டயும் சொல்றீங்க. அப்படியே ஜாலியா ரூமுக்கு போய் பிடிஸோட ஃப்ரேமை பார்த்துட்டு பேபிமா ஐம் கமிங் அப்படின்னு சொல்றீங்க. நாம் சொன்னா உன்னை பார்க்க நான் வரேனே அப்படின்னு குதிக்கிறீங்க. உங்களோட ஹாப்பினஸ்க்கு ஒரு எண்டே இல்லாம அன்னைக்கு நைட் போகுது. நைட் ஆனோடனே எப்பயும் போல உங்க டைரியை ஓப்பன் பண்ணிட்டு நம்ஜுனா இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஹாப்பியா நீங்க டைரி எழுதி முடிக்கிறீங்க. அப்படியே இங்க நம்ம சைடு போய் பார்ப்போமா. அப்புறம்டா என்ன ஆரம், இப்பெல்லாம் சிரிப்புல சில்லறையை கொட்டுற போலையே. ஐயோ ஜின், அப்படிலாம் இல்ல, நான் என்ன பண்ணேன் அப்படி. டேய் இவனை பாத்தீங்களா, வர வர ஒரு நடவடிக்கையும் சரியில்லை. போனை பார்த்து சிரிக்கிறான், கண்ணாடி பார்த்து சிரிக்கிறான், காதல்ல விழுந்துட்டான் போலடா. ஐயோ ஞானப்புலவரே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன, சுகா சொல்றதும் கரெக்டு தான். ஆமா என்னதான் ஆச்சு உனக்கு, ஏன் இப்போலாம் எப்ப பாரு போனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க. டேய் டேய் உண்மையை சொல்லு, லவ் தானே பண்ற, சொல்றா ஆரம் சொல்றா. ஐயோ நான் லவ் பண்ணா உங்ககிட்ட சொல்லாம பண்ணுவேனா, மாட்டிக்கிட்டே பங்கு, நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஜிமின் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அங்க இருந்து ஆரம், சரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா, சரி விடுங்க, உண்மையை சொல்லிடுறேன், நான் லவ் பண்றேன் ஹியாங், நான் லவ் பண்றேன். ஐயோ ஐயோ ஹியாங், ஆரம் லவ் பண்றானாம்ல, லவ் பண்றானா. டேய் டேய் உனக்கு விஷயம் தெரியுமாடா. என்னடா ஜங்குக் ரொம்ப சந்தோஷமா சொல்ற, என்ன விஷயம். நம்ம ஆரம் இருக்கான்ல, ஆரம் எது நம்ம பிடிஎஸ் கேங்கோட லீடரா. ஆமாடா, அந்த பயபுள்ளதான் லவ் பண்றானாண்டா. என்னடா சொல்ற ஜேகே, லவ் பண்றானா. ஆமாடா லவ் பண்றானா. ஐயோ ஜேகோப் இருந்துட்டு சிரிச்சுட்டே சொல்றாரு, டேய் அவனை கலாய்ச்சது போதும், கம்முன்னு இருங்களேன்டா. நம்ம காட்டு போன சொல்றாரு, டேய் எல்லாரும் சைலண்டா இருங்க, நம்ம காதல் கதை கேட்க போகிறோம், வாருங்கள் கேட்போம். ஆரம்பியாங், உங்க காதல் கதையை பத்தி சொல்லுங்க. அந்த பொண்ணு யாரு, எப்படி இருப்பாங்க, எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க. போதும்டா கொஸ்டின் கேட்டது, இருங்க ஒரு 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 விஷயமா சொல்றேன். நமக்கெல்லாம் காஸ்டியூம் டிசைன் பண்ணி தராங்களடா, அந்த காஸ்டியூம் டிசைனர்ல இருக்க சிஇஓ தாண்டா லவ் பண்றேன். என்னது, அந்த அன்கிளையா லவ் பண்ற. சீ ஆரம், சீ சீ. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னடா அவசரம், அவங்க பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்ல வந்தேன்டா. சரி எத்தனை வருஷமா, காட்டு பூனைக்கு அவசரத்தை பாரு, இருடா சொல்லுவான். ஆமா ஹியாங், எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க. 2 இயர்ஸா சீக்ரெட்டா டேட் பண்றோம். அட பாவி, பச்சை மண்ணு மாதிரி நினைச்சேனடா. யாரு, அந்த லாராவையா லவ் பண்ற. ஆமாடா லாராவை தான் லவ் பண்றேன். அதுக்கு ஜிமின் இருந்துட்டு, லாராவை நான் கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன்டா, அதுக்குள்ள நீ கரெக்ட் பண்ணிட்ட. அங்க இருந்துட்டு காட்டு போன சொல்றாரு, அந்த குள்ளனை தூக்கி வெளில போடு, இவனுக்கு வளர்ச்சியே பத்தலையா, அதுக்குள்ள காதல் கேக்குதான். ஏதோ நீ பனைமரத்துல பாதி இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க, என்னோட 1 இன்ச்சு தானடா அதிகமா இருக்க, காட்டு போன கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். நம்ம செல்ல குட்டீஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபன்னான கான்வர்சேஷனை முடிச்சுட்டு தூங்கலான்னு போறாங்க. அதுக்குள்ள நம்ம காட்டு போன மூக்கு வேர்த்த மாதிரி வந்து, டேய் அங்க ஒரு காதல் புறா பறக்குது, வழி விடுங்கடான்னு சொல்றான். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே காதல் பண்ணட்டும் வாங்கடா போலான்ட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் நீங்க எப்பயும் இல்லாம இன்னைக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா டேவை ஸ்டார்ட் பண்றீங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்கீங்க. காலேஜுக்கும் சீக்கிரமா போயிடுறீங்க. உங்களோட ஹாப்பினஸோட லெவல் எப்படி இருக்குன்னா, சிரிச்சுட்டே இருக்கீங்க. உங்க பல்ல உங்களால க்ளோஸ் பண்ண கூட முடியல, அந்த அளவுக்கு சிரிச்சுட்டு இருக்கீங்க. மேக்சிமம் எல்லாரும் உங்களை லூசுன்னு நினைச்சிருப்பாங்க. ஓகே, நீங்க சிரிச்சுட்டே போயிட்டு உங்க பெஞ்சில் உட்காடுறீங்க. அங்க திடீர்னு ஒரு பையன் கிளாஸ்க்குள்ள ஓடி வந்துட்டு, ஒயன் ஒயன் உன்னை போரா கிரவுண்டுக்கு கூப்பிட்றா அப்படின்னு சொல்றான். நீங்க போராவா, என்ன எதுக்கு கிரவுண்டுக்கு கூப்பிட்றா. ஒயன் இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, சீக்கிரம் போய் போராவை பாரு, என்ன ஆச்சுன்னு போய் பாரு அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டத்துல சொல்றான். அதை கேட்டோன்னே நீங்க அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு நினைச்சு பயந்துட்டே போறீங்க. கீழே போய் பார்த்தா கிரவுண்ட்ல செம்ம கூட்டம். மொத்த காலேஜ்ல பாதி பேருக்கு மேல கிரவுண்ட்ல தான் இருக்காங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க டக்குன்னு, ஒருவேளை போராக்கு எதுவும் ஆயிடுச்சோ, ஐயோ காசெல்லாம் ஃபேன் மீட்டிங்க்கு செலவு பண்ணிட்டோமே, இப்போ என்ன பண்றது, மாணவங்க கூட காசு இல்லையேன்னு புலம்பிட்டு எதையோ யோசிச்சுட்டு போறீங்க. பயபிள்ளைக்கு யோசனைய பாத்தியா, அங்க ஒரு என்ன ஆனானே தெரியலையா, மாணவங்க காசு இல்லைன்னு ஃபீல் பண்றோம். இப்படிதாங்க நம்பால் புத்தி போகுது. கிரவுண்ட்ல செம்மையான கூட்டம். நீங்க கீழே கிரவுண்ட்ல நோக்கி போக போக கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் விலகுது. நடுவுல இருந்து உங்க சீனியர், மொத்த காலேஜும் கண்ணு வைக்கிற மாதிரி ஒரு சீனியர். அது வேற யாரும் இல்ல, உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண போற ஆளுதான். பேரு ஷின்னு. செம கியூட்டான பர்சன். ஜிம் பாடி, 6 பேக்லாம் வச்சிருப்பாரு. ஆரமோட ஜெராக்ஸ்னே சொல்லலாம். மொத்த காலேஜ் கேர்ள்ஸுக்கும் அவன் மேல கண்ணு. ஆனா நம்ம ஆளுக்கு நம்ம மேலதான் கண்ணு. அவ்வளவுதான், கையில ரோஸோட வந்து நிக்கிறாரு. உங்ககிட்ட மொட்டி போட்டு,
எக்ஸ்கியூஸ் மீ, என் கையில இருக்க ரோஸ் வெயிட்டா இருக்கு, கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு முன்னாடியே ஒரு கன்ஃபியூஷனோட சேர்த்து ஒரு ஐடியாவும் கிடைச்சது. ஏன்னா அவன் கையில பூவோட கிரவுண்ட்ல வந்து நிக்கிறானா, என்ன அடுத்த விஷயம் என்ன, உங்களுக்கு ப்ரப்போஸ் தான் பண்ண போறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்க ஒரு பதட்டத்திலையும் குழப்பத்திலையுமே இருக்கீங்க. கையில வாங்கி வச்சிருக்கீங்க. அதுக்கு தலைவன் டைலாக் விடுறான் பாரு, உங்களை தேடி கண்டுபிடிக்கவே 20 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட லவபிள் பர்சன், என்னோட லைஃபோட பார்ட்னர், நான் உங்களை சூஸ் பண்ணதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. இருந்தாலும் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன், ஐ லவ் யூ, வில் யூ பி மை கேர்ள் ஃப்ரெண்ட்? அவ்வளோதாங்க. நீங்க இங்கே மயக்கம் போடுற அளவுக்கு நீங்க என்ன சொல்றதுன்னே உங்களுக்கு தெரியல. அவ்வளோ உங்க மாதிரி பயத்திலேயே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதாவது சீனியர், எனக்கு உங்களை பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கிற மாதிரி நீங்கள் உங்களை ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும். ஆனால் அதை தாண்டி உங்கள் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏன்னா எனக்கு ஆரம்ப பிடிக்கும் அப்படின்னு இந்த காலேஜில் எல்லாருக்கும் தெரியும். நான் ஆரம்ப தான் லவ் பண்ணுறேன், ஆரம்ப தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு ஆசையும் உங்கள் மைண்டில் வளர்த்துக்க வேணாம். இந்த மாதிரி ரொம்பவே ஒரு சோகமான குரல்லையும் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் சொல்கிறீங்க. சொல்லி முடிச்சுட்டு உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது, ஒரு பயத்தோடு நீங்கள் கிளாஸ்க்கு ஓடி போயிடுறீங்க. அங்கே சின்னனால எதுவுமே பேச முடியல. மொத்த காலேஜில் பாதி பேர் நின்று அந்த சீனை வேடிக்கை பார்த்தும் வீடியோ எடுத்துட்டும் இருந்திருக்காங்க. மொத்த பேரும் அவங்க எஸ் சொல்லுவாங்கன்ற எதிர்பார்ப்பில் இருக்கும்போது உங்களுக்கு ஆரம்பம் தான் பிடிக்குது அப்படின்னு, அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அவ்வளோதான். ஷின் மனசோடைஞ்சு கிரவுண்ட்லேயே உட்காந்து ரொம்பவே குழப்பத்தில் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒயன் எதுவுமே நடக்காத மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளாஸில் போய் உட்காந்துடுறா. போரா வந்தவனே அவகிட்ட எந்த விஷயத்தையும் ப்ரப்போஸ் பண்ணது எதையுமே சொல்லாமல் அவங்களோட நார்மலான டேஸ் எப்படி போகுமோ அது மாதிரி பேசி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈவினிங் ஆகுது. உங்களுடைய மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது வேற ஒன்றும் இல்லை, ஆரமும் லாராவும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ரூமர்ஸ் வந்து ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஆர்மிஸையும் ரீச் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். எல்லா சோசியல் மீடியாவிலேருந்து எல்லாருமே இந்த ஒரு நியூஸை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஒய்யனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, எப்போ பாரு ஆரம்ப பற்றி தப்பு சொல்கிறதே இவங்களுக்கு வேலையா இருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு புலம்பிட்டும் இருக்காங்க. என்னதான் இவங்களுக்கு பிரச்சனைனே புரியல. இன்னைக்கு நாளும் நல்லாவே போகல. மார்னிங் என்னன்னா சீனியர், இப்போ என்னன்னா ரூமர்ஸ், என்ன நாளோ இது அப்படின்னு வீட்டு ஃப்ரேமை பார்த்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்பயும் போல அவங்களோட டைரி எடுத்து வச்சுட்டு, நம்ஜூனா இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு அவங்களுடைய டேவை வந்து என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு ஒய்யனுக்கு. எல்லா கதையும் சொல்லி முடிச்சுட்டு சீனியர் ப்ரொப்போஸ் பண்ணதை கொண்டும் சொல்றாங்க. ஒயன் டைரி எழுதிட்டு இருக்கும் போதே போரா கால் பண்றா. எடுத்தோடனே லெவல் லெவல் லெவன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. என்னடி நினைச்சிட்டு இருக்க, இன்னைக்கு சீனியர் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணானாமே, நீ ஏன் என்கிட்ட அதை சொல்லவே இல்லை? பொறுமையா இருடி, அவன் ஒரு ப்ரொப்போஸ் பண்ணாரு, எனக்கு பிடிக்கலன்றதை நான் சொல்லிட்டேன். இப்போ ஏன் நீ டென்ஷன் ஆகுற? நீ என்னடி பேசிட்டு இருக்க, தெரிஞ்சுதான் பேசுறியா? அவருக்கு இந்த காலேஜ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் அவர் மேல கண்ணு. ஆனா நீ அவர் ப்ரொப்போஸ் பண்ணியும் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்க. உனக்கு என்ன பைத்தியமா? அதுவும் நீ சொன்ன ரீசன் ஒரு சில்லியான ரீசன். போதும், நிறுத்து போரா, ஓவரா பேசாத. அவர் ஆரம் என்னோடவரு, அவரை தான் நான் லவ் பண்றேன், அவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். நீ அதுல தலையிடாத. ஒய்யன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி, நீ என்ன பேசுற? ஒரு ஐடியால போய் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும்? கான்சியஸா இரு, ரியல் டைம் லைஃப்க்கு வா. ஏன் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? அது ஒருபோதும் நடக்காது, உன் கனவுல வேணா நடக்கும். போரா போதும், இதுக்கு மேல என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட போனை கட் பண்ணிடுறா. கட் பண்ணது மட்டும் இல்லாம அழுதுட்டே படுத்து தூங்கவும் செஞ்சிடறா. இப்போ நம்ஜூனோட சைட்ல போய் பார்ப்போமா. ஜேஹோப் அங்கேருந்து பதட்டத்தில் ஓடி வந்து, டேய் பெருசு பெருசு, விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா அப்படின்னு ஜின்னை பார்த்து கேட்குறாரு. ஜின் வந்துட்டு, என்னடா சிறுசு, சொன்னா தானே தெரியும், எதுக்கு இவ்வளோ பதட்டம்? நேற்று நானா குதிக்கிறீங்க, இன்னைக்கு நானா குதிக்கிறீங்க, உங்களுக்கு குதிக்கிறதே வேலையா போச்சாடா, சொல்லுங்கடா விஷயத்த வாங்கடா. பெருசு, விஷயம் தெரியுமா, நீ ஃபோன் பார்த்தியா? பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னடா விஷயம், விஷயத்துக்கு வாயண்டா. பெருசு, ஆரம் மாட்டிக்கிட்டான்டா. என்னது, ஆரம் மாட்டிக்கிட்டானா? ஐயோ. அங்கேருந்து நம்ம லீடர் கெத்தா வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகப் வந்துட்டு, இதனால தான் இவன் லீடராக இருக்கான், நம்மளாம் மெம்பராக இருக்கோம் போலடா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. அந்த டைமில் மேனேஜர் அங்கேருந்து வந்துட்டு, ஆரம் நியூஸ் பார்த்தீங்களா, இது உண்மை இல்லை தானே, இதுவும் ரூமர் தானே, நாங்கள் வந்து சொல்லிடுறோம், அலோன்ஸ் பண்ணிடுறோம், டிக்கெட்டில் சொல்லிடுறோன்னு அவர் பதட்டத்தில் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. ஆரம் இருந்துட்டு, மேனேஜர் காம் டவுன்,
நான் லவ் பண்றேன் தான். 2 இயர்ஸா அந்த பொண்ண சீக்ரெட்டா டேட் பண்றேன். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கூலா மேனேஜர பார்த்து கேட்கிறாரு. மேனேஜர் செம்ம டென்ஷன் ஆயிட்டு, "விளையாடுறீங்களா? நம்ம கான்ட்ராக்ட்ல சைன் போட்டிருக்கீங்க. மறந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்கிறாரு. உடனே ஜிமின் இருந்துட்டு, "என்ன சும்மா கான்ட்ராக்ட்ன்னு? அந்த கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சு எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு. எக்ஸ்பயர் ஆனத பத்திலாம் இப்போ பேசிட்டு இருக்காதீங்க." அப்படின்னு செம்ம டென்ஷன்ல எல்லா மெம்பர்ஸும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மேனேஜர் இருந்துட்டு, "உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இதனால கம்பெனியோட நேம் வந்து ஸ்பாயில் ஆகாம இருந்தாலே போதும்." அப்படின்னு சொல்றாங்க. ஆரம் இருந்துட்டு, ஓகே நாளைக்கே எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு அஃபிஷியலா இந்த விஷயத்த நானே அனௌன்ஸ் பண்றேன். யாரும் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு கூலா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது ஒரே நோட்டிஃபிகேஷன் சவுண்டா இருக்கு. ரொம்ப ரஷ்ஷா இருக்க மாதிரி நீங்க ஒரு மாதிரி டென்ஷன்ல எந்திரிச்சுக்கிறீங்க. ஏஞ்சி ஃபோன் ஓபன் பண்ணி பார்த்தா லைவ். எல்லா வேர்ல்டுல இருக்க எல்லா நியூஸ் சேனலுமே வந்து ஆரமோட லைவ் தான் போட்டுட்டு இருக்காங்க. எல்லா மீடியாவும் வந்துட்டாங்க. ஆரமும் இன்டர்வியூக்காக ரெடியா இருக்காரு. ஆரம் கூட பக்கத்துல லாரா இருக்காங்க. உடனே நம்ம ஒயனுக்கு ரொம்ப பதட்டமாகுது. இது ஒரு விஷயம் இல்ல. நீ ஏன் ஒயன் பதட்டப்படுற? பயப்படாத. இதெல்லாம் ரூமர்ஸ் தான். அத சொல்றதுக்கு தான் லாராவும் வந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நீங்களே தேத்திட்டு இருக்கீங்க. அங்க ஆரம் வந்துட்டு மைக்ல சொல்றாங்க. இந்த மாதிரி லாராவும் நானும் டேட் பண்றோம் தான். அஃபிஷியலா நாங்க மேரேஜ் பண்ண போறோம். இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்ல என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவ்வளவுதான். ஒயன்னால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போனை கீழே போட்டு கத்தி அழுகுறாங்க. அவங்கனால அதுக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க அழுகுறீங்க கிட்டத்தட்ட ½ 1 hour டைம் தெரியாம அழுகுறீங்க. உங்களுக்கு வேர்ல்டே நின்னு போன மாதிரி இருக்கு. உங்களால எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப அழுகுறீங்க. அம்மா வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. உங்களால எதையும் பேச கூட முடியல. அவ்வளவு தூரம் அழுகுறீங்க. உங்க மம்மி வந்து கேக்குறாங்க, என்னாச்சு ஒய்யன், ஏன் இப்படி அழுகுறன்னு கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க உங்களால பேச முடியாம, மா ஆரம்மா, மா மா இத மட்டும் தான் சொல்றீங்க. உங்களால இதுக்கு மேல எந்த வார்த்தையும் சொல்ல முடியல. நீங்க வேகமா வீட்டை விட்டு வெளில வந்து பார்க்ல போய் உட்காந்துட்டு இன்னும் அழுவுறீங்க. என் பக்கத்துல யாரும் வராதீங்க, என்னை யாரும் எதுவும் கேட்காதீங்கன்னு உங்களுக்குள்ள நீங்களே சத்தமா சொல்லிட்டு பயங்கரமா அழுவுறீங்க. இப்போ நம்ம ஆரம் சைட் பார்க்கலாம். ஆரம் வந்து இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு மேனேஜர் கிட்டேயும் சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போறாரு. மெம்பர்ஸ் எல்லாருமே செம்ம ஷாக்ல, என்ன ஆரம் பண்ணி வச்சிருக்க? நீ வந்து டேட் பண்றோம் தானே அலோன்ஸ் பண்றேன்னு இருந்த, அதுக்குள்ள என்கேஜ்மெண்ட் வரைக்கும் பேசிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆரம் வந்துட்டு கூலா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் அதுக்கப்புறம் எப்போ என்கேஜ்மெண்ட் எப்போ மேரேஜ்ன்னு தான் அந்த மீடியா அடுத்தடுத்து கொஸ்டின் எடுப்புவாங்க. அதனால நான் இப்பயே ஒரே தான் எல்லார் வாயும் மூடுற மாதிரி என்கேஜ்மெண்ட் 2-3 மந்த்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டேன்டா. விடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஸ்டைலா கூலா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சரி, இப்போ நம்ம சீனுக்கு வருவோமா? பார்க்ல தனியா, அந்த பார்க்ல ஒருத்தர் கூட இல்ல, காக்கா கூட இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நீங்க மட்டும் ஒரு பெஞ்ச்ல உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்கீங்க. உங்களால கிட்டத்தட்ட ½ டேக்கு மேல நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம தூங்கி ஏஞ்சதுல இருந்து அழுதுட்டு இருக்கீங்க. அங்க நம்மளோட ஷின், அதாவது நம்ம ரீகேப் பண்ணிக்கலாம், சீனியர், உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண சீனியர் வராரு. ஒயன் பக்கத்துல ஷின் வந்து உட்காந்துட்டு, ஒயன் ஒரு 10 மினிட்ஸ் நான் பேசுறத மட்டும் கேளு ஒயன் அப்படின்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறான். அவன் இவ்வளவு தூரம் ரெக்வஸ்ட் பண்ணனால ஒயன் அமைதியா உட்காந்துருக்கா. அதுக்கு ஷின் இருந்துட்டு, ஒயன் நான் உன்கிட்ட ஒரே ஒரு கொஷின் கேட்டுக்கவா? நீ ஆரம்ப எப்படி பாக்குற? அவனை நீ லவ் பண்றியா, லைக் பண்றியா? அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுமா உனக்கு? நீ எந்த ஆங்கிள் இருந்து அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? உனக்கு ஐடல்னா என்னன்னு தெரியுமா? ஐடலை எப்படி பார்க்கணும்னு தெரியுதா? இன்னும் 6 இயர்ஸ்ல ஆர்மியா இருந்த ஒரு பர்சன் மாதிரி நீ பிஹேவ் பண்ண மாட்ற. பேபி ஆர்மி மாதிரி அவங்கள லவ் பண்றேன், அவங்கள மேரேஜ் பண்ணிப்பேன், அவங்க கூட தான் பேபி பெத்துப்பேன். நீ என்னது இது? இதெல்லாம் உனக்கே ரொம்ப சில்லியா இல்லையா? உன்னோட லைஃப்ல ஒரு ஒரு சின்ன பார்ட்லயுமே ஒருத்தரும் வந்து உன்னை ஹீல் பண்ணுவாங்க. அதுக்குன்னு அவங்க எல்லாரும் உன்னோட லைஃப் எண்டு வரைக்கும் வரணும்னு எதிர்பார்க்கறது ரொம்பவே தப்பு வயன். நல்லா யோசித்து பாரு. உன்னோட சின்ன வயசுல இருந்து உன்னோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், உன்னோட சிப்ளிங்ஸா இருக்கட்டும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நீ கீழே விழும்போது ஒரு தடவையும் உன்னை தூக்கி விடுறதுக்கு யாருன்னா ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அது மாதிரி இந்த ஏஜ்ல உனக்காக ஏதோ ஒரு முகம் தெரியாத ஒரு மனுஷன் உன்னை வந்து பாட்டு மூலமா ஹீல் பண்றாங்கன்றதுக்காக அவங்கள உன்னோட லைஃப் பார்ட்னரா நினைக்கிறது ரொம்பவே தப்பு வயன். இப்போ உன்னோட லைஃப்ல உனக்கு எவ்வளவு இண்டிபெண்டன்ட் இருக்கோ அதே மாதிரி தான் ஐடல்ஸ்னா அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும், அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கும் இண்டிபெண்டன்ட் இருக்கும். அவங்க ஒரு பர்சன் மேல லவ்ல விழுகலாம், அவங்களுக்கு அவங்க தான் வேணும்னு அவங்க முடிவு பண்ணலாம். அது அவங்களோட உரிமை. அதை யோசித்து நீ ஏன் அழுவுற? இப்போ உனக்கு அவங்க லைவ் வந்தாங்கன்னா அவங்க ஃபேஸை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கும்? அவங்க சிரிக்கிறத பார்த்து உனக்கு சந்தோஷமா தானே இருக்கும். இப்போ அவங்க லாரா கூட சிரிச்சா உனக்கு ஏன் அது மட்டும் கஷ்டமா இருக்கு? லவ்வா பாரு. நீ அதை தாண்டி வேற எதுவா பார்த்தாலும் உனக்கு அதுல எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. லாஜிக்கா யோசி தயவு செய்து. நான் உன்கிட்ட ஓப்பனா ஒரு விஷயம் கேட்கவா? சரி, இப்போ நீ அவனை லவ் பண்ற, ஆரமே லவ் பண்ற, ப்ரொப்போஸும் பண்ற, பல ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் நீங்க மேரேஜே பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோயேன். ஒரே ரூம்ல நீங்க 2 பேரும் இருக்கீங்கன்னா உன்னால ஒரு 2 மினிட்ஸ்
2 மினிட்ஸ் கண்ணை இமைக்காம உன்னால ஐ கான்டாக்ட் பண்ண முடியுமா ஆரம்ப? இல்ல லவ்வை தாண்டி ஒரு லஸ்ட்ங்கிற ஒரு ஃபீலிங் உன்னால அவன் மேல வளர்க்க முடியுமா சொல்லு? நீ வச்சிருக்கிறது பியூர் லவ். அது நான் அதுல வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் எந்த ஒரு பாதையிலயும் லஸ்டா வராது. லவ் லஸ்ட் ரெண்டுமே இருந்தாதான் அவங்க லைஃப் பார்ட்னரா இருக்க முடியும். நீ லவ் மட்டுமே வச்சுட்டு ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்றது ரொம்பவே முட்டாள்தனம். அதை நீ புரிஞ்சுக்கோ. பேபி ஆர்மிஸ் மாதிரி நீ பிஹேவ் பண்றதை நிறுத்து. இல்ல எனக்கு புரியல ஒயன். நீ இப்போ நம்ஜுன் லாரா கூட இருந்து சிரிக்கிறத நினைச்சு அழுவுறியா? இல்ல நம்ஜுன் மட்டும் சிரிக்கிறான் நீ அழுகுறன்னு நினைச்சு அழுவுறியா? எனக்கு புரியல ஒயன். நீ ஏன் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்க? நம்ஜுன் சிரிச்சா உனக்கு போதும் தானே? அப்புறம் என்ன? அவனை விடு. அவனோட லைஃப் அவனை வாழ விடு. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஒயன். இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணி அழுவுறியோ, நீ அழுகும்போது எப்படி உன்னை ஹீல் பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் கோடிக்கணக்கான ஆர்மிஸ் இந்த வேர்ல்டுல இருக்காங்க. எல்லாரையும் அவங்க இன்டைரக்டா அவங்க ஹீல் பண்ணியிருக்காங்க. அந்த கோடிக்கணக்கான பேரும் ஆரம் தான் வேணும்னா, அவர் என்ன பண்ணுவாரு? கொஞ்சமாச்சும் யோசித்து முடிவெடு. நீ ஒரு ஐடலை லவ் பண்றனா, ஐடலுங்கிற ஸ்டேட்ல மட்டும்தான் லவ் பண்ற. அவங்களோட லைஃப் பார்ட்னர் ஆகணும்னு நினைக்கிறதோ, அவங்களோட லவ் பண்ணணும்னு நினைக்கிறதோ சரியான முட்டாள்தனம். அதை புரிஞ்சுக்கோ. இவ்வளோ நாள் ஆர்மிஸ் தான் பிடிஎஸை சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பேக் போனாக இருக்காங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு சில ஆர்மிஸ் பார்க்கும்போது தான் எவ்வளோ ஷெல்ஃபிஷாக இருக்கீங்கல்ல நீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் அவங்க வேணும், மற்றவங்களெல்லாம் அவங்கள ஹீல் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிற தாட்ஸ் எல்லாம். எனக்கு ஆர்மிஸ்னா அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. உன்ன மாதிரி சிலரை பார்க்கும்போது தான் செல்ஃபிஷான பீப்புள்ஸ் இன்னும் இந்த வேர்ல்டில் இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒயன், நான் வந்து உன்னை லவ் பண்ணேன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உன்னோட ஒரு சில கேரக்டர் இருக்குல்ல, அதை மற்றவங்களுக்காக இல்லைனாலும் உனக்காக நீ மாற்றிக்கோ. அப்போ தான் உன் லைஃப் நல்லாயிருக்கும். நான் லவ் பண்ணுறேன்ற ஒரே காரணத்துக்காக வந்து உன்கிட்ட பேசுகிறேன்னு மட்டும் நினச்சிடாத. எனக்கு பிடிஎஸ்னா பிடிக்கும், அவங்களோட ஆர்மிஸை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே வகையில் தான் நான் ஒன்னையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். தயவு செய்து இந்த செல்ஃபிஷான தாட்ஸை தூக்கி போடு. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீயே டிசைட் பண்ணிக்கோ. பிடிஎஸோட ஆர்மியாவும் பேக் போனாவும் இருக்க போறியா, இல்லைனா அவங்கள லவ் பண்ற ஒரு செல்ஃபிஷான பர்சனா இருக்க போறியா? நீயே முடிவு பண்ணிக்கோ. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். வயன் அழுகையெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் பொறுமையாகிறா. காம் டவுன் ஆயிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போயிட்டு சிரிச்சுட்டே அவளோட டைரியை எப்பயும் போல ஓப்பன் பண்றா. நாம்ஜுனா, இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? இப்படி அவளோட கதையை ஸ்டார்ட் பண்றா. எவ்வளோ ஒரு லவபிளான ஸ்டோரியில. நம்மலாம் ஐடல்ஸாவே பார்க்கறது இல்லை, பேபி ஆர்பிஸ் மாதிரி பார்க்கறனால தான் இவ்வளோ பிரச்சனையும். சப்போஸ் அவங்க டேட் பண்ணாலும் லவ் பண்ணாலும் அவங்களுக்கு நம்மளை ஹீல் பண்ணாங்க, நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணுறோம். அந்த லெவலில் இருக்க வரைக்கும் எல்லாமே நல்லது தாங்க. சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், எடுத்துக்கிறது எடுக்காதும் உங்களோட இஷ்டங்க. சரி விடுங்க, ஓவரா பேசிட்டோம், கதையை முடிச்சுக்கலாம். போயிட்டு வரேன். டாடா மை டியர் மேலன் குட்டீஸ். மிலன் குட்டீஸ், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நம்ம ஒன் ஷாட்டாவே போடலாமா, இல்லைன்னா சீரீஸ் ஃபிக்ஷன் சீரீஸ் போடலாமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்களுடைய அன்பு மழையை பொழிங்க மக்களே. வரட்டா. டாடா பை பாய்.